புகழப்படத்தக்கவராம் அருமை நாதன் இயேசுவின் இளைய நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 51:15. என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். அருமையானவர்களே, இயேசு ஒருவரே புகழப்படத்தக்கவர், இயேசு ஒருவரே வாழ்த்தப்படத்தக்கவர், அவர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவர். ஆம், நம்முடைய வாயினால் யாரை புகழ்கிறோம்? காலை தொடங்கி இரவு வரைக்கும் நம் வாய் எதை பேசுகிறது? இயேசுவை புகழ்கின்றதா? இயேசுவை மகிமைப்படுத்துகிறதா? அந்த நாளில் நம் வாயில் இயேசுவை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பேசியிருக்கிறோம், அல்லது தேவையில்லாத வார்த்தைகள் எவ்வளவு பேசியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம் வாயில் கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமைப்படுகிறார், எந்த அளவுக்கு புகழப்படுகிறார். அன்பு நெஞ்சமே, நேரத்தை வீணடிக்காதே. மனிதனை புகழ்ந்து அதனால் என்ன பயன்? இயேசுவை புகழ்ந்து பார், இயேசுவை உயர்த்திப்பார். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். நம்முடைய வாய் இனிமேல் இயேசுவை மட்டும் புகழட்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அதனால் நமக்கு என்ன பரிசு கிடைக்கும் தெரியுமா? நம்மை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.